ஜூன் 4க்கு பிறகுதான் பல பேருக்கு சில சங்கடங்கள் ஏற்பட போகிறது, தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட. இதுல ஒன்றும் சர்ச்சையே கிடையாது. ஆனா காங்கிரஸ் சர்ச்சை பண்ணிட்டே இருந்தாங்க எதிர்கட்சிகளும். ஆனா அதுக்கு பதில் அவங்க தான் சொல்லணும். நீங்க திரௌபதி முர்முக்கு எதிர்த்த பிறகு இப்ப என்ன கோவில் விஷயத்தை வச்சு நீங்க ஏன் பண்றீங்க? ஆளும் கட்சியான டிஎம்கேக்கு எவ்வளவு சீட்டு வருதுன்னு பார்க்கணும். அப்படி வெற்றி குறைஞ்சது வச்சுக்காங்க. இதை தவிர்த்து காங்கிரஸோட நிலைமை ரொம்ப நல்லா எல்லாம் வச்சுக்காங்க. அப்ப டிஎம்கேக்குள்ளே பல யோசனைகள் வர ஆரம்பிக்கும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு தேர்தல் முடிந்த பிறகு கவலைகள் அதிகரிக்குமே வெளிய ஒரு புது கான்பிடன்ஸ் ஒன்று வராது. இப்போ கோயம்புத்தூர் தொகுதியில எப்படி போகுது, தில்லி வட்டாரங்கள்ல நம்பிக்கை என்னன்னா கட்டாயமா அண்ணாமலை ஜெயித்து வந்துருவாரு தான் நம்புறாங்க. அதுக்கு பிறகு அவருக்கு புதிய ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாங்க. அவர் நல்லா ஜெயிச்சு வந்தாருன்னா அவரை நம்ம மத்திய அரசிலேயே ஒரு அமைச்சரா கொடுத்து ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பிஜேபி சொல்லிட்டாங்க, காங்கிரஸ் மௌனமா இருந்தது. இவ்வளவு இந்து தர்மத்தை பத்தி பேசும்போது, உதயநிதி ஸ்டாலின் பேசும்போதோ, ராசா பேசும்போது காங்கிரஸ் மௌனம் சாதிச்சாங்க. கேட்டா இது பேச்சு உரிமை இருக்குன்னாங்க. பேச்சு உரிமைன்னு எதுக்குன்னு என்ன வேணா பேசலாமா? இப்படி எதுக்கு இந்து தர்மத்தை இப்படி தாக்கணும் அப்படி இப்படின்னு பிஜேபி அதை ரொம்ப பெருசா இப்பவும் பாருங்க, தொடர்ந்து பிரதமர் தன்னோட இதுல சொல்லிட்டு தான் இருக்காரு. ஆனா காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு மாசத்துக்கு மேல காங்கிரஸ் தலைவர்கள்லாம் பிரச்சாரத்துல பிஜேபிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இடம் ஒதுக்கீடு போயிடும், எல்லா ரிசர்வேஷனும் போயிடும் பொய் பிரச்சாரம் பண்றாங்க. இந்த பொய் பிரச்சாரத்துல பாருங்க, இந்த மாதிரி ஃபேக் வீடியோல உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 26ஆம் தேதிக்கு பிறகு 27ஆம் தேதி காங்கிரஸ் தேர்தல் குழு மீட்டிங் நடக்குது. மீட்டிங்ல அவங்க எல்லாரும் அப்பீல் பண்ணாங்க, நீங்க நில்லுங்க, நீங்களும் நில்லுங்க, பிரியங்கா காந்தி நில்லுங்க. ஆனா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி நிக்க கூடாது, ஆமா மாட்டான்ட்டார். ராகுல் காந்தி எதிர்த்தார். இடதுசாரி கட்சிகளுக்கும் காங்கிரஸுக்கும் பாத்தீங்கன்னா இந்த தடவை போட்டி பயங்கர போட்டி. இந்த போட்டி எப்படி போகும், இது திரிகோண போட்டி. பிஜேபி லெப்ட் ஃப்ரண்ட், காங்கிரஸ். டிஎன் நியூஸ் 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரத் சார். இப்போ பாத்தீங்கன்னா சார், இந்த குடியரசுத் தலைவருக்கு முர்மு அவர்களுக்கு பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களும் சரி, மத்திய அரசு யாருமே உரிய மரியாதை கொடுக்கறது இல்ல, காரணம் அவர் பட்டியலத்தை சேர்ந்தவர் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க சார். இந்த நேரத்துல அவங்க பாத்தீங்கன்னா முர்மு அவர்கள் ராமர் கோயிலுக்கு போயிட்டு அவங்களே ஆராதனை எல்லாம் செஞ்சிருக்காங்க. அது தொடர்பான வீடியோக்களும் பாத்தீங்கன்னா வைரலாகி வரவேற்பு பெற்று வந்திருக்கிறது. அவங்க கருத்து என்னங்க சார்? இல்லைங்க, இது தேவையில்லாத ஒரு கான்ட்ரோவர்சி. திரௌபதி முர்முவை ஜனாதிபதி தேர்தலில் என்டிஏ கேண்டிடேட்டா போட்ட போது அதை எதிர்த்தது யார்? இந்த எதிர்கட்சிகள் தான் எதிர்த்தாங்க. அவங்க ஒரு பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவங்க, ஒரு லேடி, அவங்க கஷ்டப்பட்டு முன்னாடி வந்திருக்காங்க. ஒடிசாவோட மயூர்பஞ்சுங்கிற ஒரு மாவட்டத்திலேருந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அப்படி சொல்ல போது இப்போ தேர்தல் நடந்த போது 2022 தேர்தலில் என்ன பண்ணாங்க? அவங்கள சப்போர்ட் கொடுக்கல, அவங்களுக்கு எதிர்த்து யஷ்வந்த் சின்ஹா போட்டியிட வச்சாங்க. எந்த காங்கிரஸ் கட்சி, எந்த எதிர்கட்சிகள் அப்போ திரௌபதி முர்முவை ஏன் அக்செப்ட் பண்ணிக்கல? அப்போ அவங்க முதல் முறையாக ஒரு ட்ரைபல் லீடர் கண்டெஸ்ட் பண்ணும்போது அப்போ ஒத்துன்னு இருக்கலாமே, ஒத்துக்கல. அப்போ அதுக்கு பிறகு ஏன் ராமர் கோவில்ல இவங்க போல, அது வேற விஷயங்க. ஏன்னா ராமர் கோவில்ல இவங்க கோவில்ல முடிவு பண்ணாங்க பிரதமர் வரணும். ஏன்னா அவர் பாப்புலர் எலெக்டட் லீடர், அவங்க ஜனாதிபதி டிஃபரெண்ட் பொசிஷன், கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கா. இந்த தடவை எல்லாம் முடிச்ச பிறகு இப்ப கோவில் போயிட்டு வந்துட்டாங்க. இதுல ஒன்றும் சர்ச்சையே கிடையாது. ஆனா காங்கிரஸ் சர்ச்சை பண்ணிட்டே இருந்தாங்க எதிர்கட்சிகளும். ஆனா அதுக்கு பதில் அவங்க தான் சொல்லணும். நீங்க திரௌபதி முர்முக்கு எதிர்த்த பிறகு இப்ப என்ன கோவில் விஷயத்தை வச்சு நீங்க ஏன் பண்றீங்க? தமிழகத்துல நடந்து முடிந்த தேர்தல் குறித்து டெல்லியில என்ன சார் பேசப்பட்டு வருகிறது சார்? டெல்லி தலைமை தமிழ்நாடுல நடந்து முடிந்த தேர்தல் ஏப்ரல் 26க்கு என்ன நடந்ததுன்னா 19க்கு நடந்த தேர்தல் பிறகு இல்ல ஒரு கான்பிடன்ஸ் இருக்குது, குறைந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 சீட்டாவது வரும் நமக்கு, நம்மளோட இந்த போலிங் பர்சன்டேஜ் அதிகமாகும் அப்படிதான். அதாவது அவங்களுக்கு ஹோப் இருக்குது 4-5 ஒரு தொகுதியில அட்லீஸ்ட் 1-2 நிச்சயம்னு ஃபீல் பண்றாங்க பிஜேபி தரப்புல இருந்து. அதுக்கு மேலேயே இருக்கும். அதை தவிர்த்து மற்ற என்டிஏ பார்ட்னர்ஸ், பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க, அவங்களும் நிறைய இடத்துல போட்டிட்டு இருக்காங்க. அதுல கூட என்ன சொல்றாங்க, தர்மபுரி மாதிரி தொகுதியெல்லாம் கட்டாயம் பாமக ஜெயிக்கும், சௌமியா நல்லா போட்டிட்டு இருக்காங்க. அப்படிதான் பிஜேபி தலைமைக்கு கிடைத்திருக்கிற தகவல்.
ஓகே சார். தமிழகத்துல ரிசல்ட்டுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க சார்? பாருங்க, எப்படி பார்த்தாலும் திருப்பியும் மீண்டும் மோடி டில்லியில், அதுல ஒரு சந்தேகம் கிடையாது. எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க 300 வருமா, 370 வருமா, 400 அவ்வளோ போட்டி கூட கட்டாயமாக ஒரு நல்ல மெஜாரிட்டியோட கவர்மெண்ட் திருப்பி இவங்க தான் வரப்போறாங்க. ம். அது வந்த பிறகு திருப்பி மீண்டும் ஒரு எதிர்க்கட்சி மாதிரி தான் டிஎம்கே பாராளுமன்றத்துல உட்கார வேண்டும். இந்த 5 வருஷம் என்ன சாதிச்சாங்க போன 5 வருஷம் பார்லிமெண்ட்ல? ஒண்ணும் பெருசா கிடையாது. ம். காரணம் எதிர்க்கட்சி, காங்கிரஸோட கூட்டணி கட்சி. அதனால அப்பப்போ ச அவையிலேருந்து வெளிநடப்பு தான். வேற ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பண்ண முடியல. ம். இப்ப பாருங்க, அடுத்த 5 ஆண்டு காலம் எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க? இது நடுவுல பாருங்க, முதல்ல ஆளும் கட்சியான டிஎம்கேக்கு எவ்வளவு சீட் வருதுன்னு பார்க்கணும். ம். போன தடவை பாருங்க, எல்லாத்தையும் அவங்க வெற்றி அடைவாங்களா, இல்ல வெற்றி குறையுமா? அப்படி வெற்றி குறைஞ்சது வச்சுக்கோங்க. இதை ம். தவிர்த்து காங்கிரஸோட நிலைமை ரொம்ப நல்லா இல்ல வச்சுக்கோங்க. அப்ப டிஎம்கேக்குள்ளே பல யோசனைகள் வர ஆரம்பிக்கும். இனிமே நம்மளோட அரசியல் பாலிசி என்ன இருக்கணும்? ம். எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்? ஏன்னா இது 26 தேர்தல்கள்ல பாதிக்கும். மத்திய ம். மத்திய அரசுல திருப்பி அதாவது டெல்லியில மீண்டும் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தாருன்னா, ம். ஏன்னா பிஜேபியோட உற்சாகம் குறையாது, அது ஏறதான் போறது. எவ்வளவு சீட்டு ஜெயிச்சாலும் சரி, ஜெயிக்காட்டாலும் சரி தமிழ்நாடுல. ஆனா ம். 26க்கான ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிச்சிடும். அண்ட் அதுல பாருங்க, பிஜேபியை நீங்க இக்னோர் பண்ண முடியாது. இதுல அதிமுக பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அதுவும் பார்க்கணும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு தேர்தல் முடிந்த பிறகு கவலைகள் அதிகரிக்குமே வெளிய ஒரு புது ம். கான்பிடன்ஸ் ஒண்ணும் வராது. அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்துல பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்கா சார்? ஏன்னா ஒரு தலைமையில முதல் முறையாக தேர்தலை சந்திச்சிருக்கு. பாஜகவுக்கு கை கொடுக்குமா அந்த தேர்தல்? இல்ல, கட்டாயமா அதுல எந்த விதமான சந்தேகம் இல்ல. அது பிரதமரே அவரை பாராட்டினாரு. ம். பிரதமருக்கு கிடைச்ச இதுன்னா, எந்த ஒரு வேலை கொடுக்கப்பட்டதோ அண்ணாமலைக்கு, ம். அந்த வேலையை அவர் நல்லா தொடர்ந்து தமிழ்நாட்டுல போன வருடத்துல பாத யாத்திரை ஆரம்பிச்சதுலேருந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் செயல்பட்டு இருக்காரு, நல்லா செஞ்சிருக்காரு. அதுதான் பிரதமர் ஃபீல் பண்றாரு. இப்போ கோயம்புத்தூர் தொகுதியில எப்படி போகுது? டெல்லி வட்டாரங்கள்ல நம்பிக்கை இல்லைன்னா கட்டாயமா அண்ணாமலை ஜெயித்து வந்துருவாருன்னு தான் நம்புறாங்க. அதுக்கு பிறகு அவருக்கு புதிய ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாங்க. அவர் நல்லா ஜெயிச்சு வந்தாருன்னா அவரை நம்ம மத்திய அரசிலே ஒரு அமைச்சரா கொடுத்து ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ம். ஏன்னா பாருங்க, தமிழ்நாடுக்கு இப்ப தமிழ்நாடுலேருந்து ஒரு லோக்சபாலேருந்து தேர்ந்தெடுத்து வராருன்னா அது ஒரு பெரிய விஷயம். ம். ஸோ அதனால அண்ணாமலை பொறுத்த மட்டும் சரி, தமிழ்நாடு பிஜேபி பொறுத்த மட்டும் சரி, பிரதமருக்கு இருக்கிற ஒரு ப்ரையாரிட்டி இருக்கு பாருங்க தமிழ்நாட்டுக்கு, அது ம். கட்டாயம் தொடர்ந்து இருக்கும். அதுல ஒன்றும் மாற்றமும் இருக்காது. இப்போ இந்தியா கூட்டணிக்கு பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலினா இருக்கட்டும், இல்ல யாருமே பிரச்சாரம் செய்யாம இருக்காங்க சார். காரணம் என்ன சார்? மீண்டும் சனாதன மேட்டர் எழுச்சி பெறும் அப்படின்ற காரணத்தால பிரச்சாரம் செய்யாம இருக்காங்களா? என்ன காரணம் சார்? இல்ல, கட்டாயமா அது ஒரு பெரிய காரணம். ஏன்னா இவர் ம். திருப்பிய ஸ்டாலின் ஏதாவது வட இந்தியாவுல எந்த மீட்டிங்ல வந்தாலும் சரி, டிஎம்கே ம். தலைவர்கள் எங்க போனாலும் திருப்பி இந்த பேச்சு ஆரம்பிச்சிடும். அது காங்கிரஸே அதிகமா விரும்ப மாட்டாங்க இந்த நேரத்தில். ம். ஏன்னா இது ஆரம்பிச்சதுன்னா ஆல்ரெடி மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கட் மாநில ம். தேர்தலில் அது ரொம்ப பாதிச்சு. சந்தேகம் இல்லாம ரொம்ப ஏன்னா பிஜேபி சொல்லிட்டாங்க. ம். காங்கிரஸ் மௌனமா இருந்தது. இவ்வளவு இந்து தர்மத்தை பத்தி பேசும்போது, உதயநிதி ஸ்டாலின் பேசும்போதோ, ராசா பேசும்பொழுது காங்கிரஸ் மௌனம் சாதிச்சாங்க. கேட்டா இது பேச்சு உரிமை இருக்குன்னாங்க. ம். பேச்சு உரிமைன்னு எதுக்குன்னு என்ன வேணா பேசலாமா? இப்படி ம். எதுக்கு இந்து தர்மத்தை இப்படி தாக்கணும்? அப்படி இப்படின்னு பிஜேபி அதை ரொம்ப பெருசா இப்பவும் பாருங்க, ம். தொடர்ந்து பிரதமர் தன்னோட இதுல சொல்லிட்டு தான் இருக்காரு. ம். காங்கிரஸ் கூட இருக்கிறவங்க யாரு பாருங்க, காங்கிரஸ்க்கு யாரோட கேம்பெயின் செய்யறாங்க, ம். காங்கிரஸுக்கு யாரு கூட கூட்டணி அமைச்சிருக்காங்க, அப்படி பிரதமர் சொல்லிட்டே இருக்காரு. வட மாநிலத்துல பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்துல மதச்சார்பற்ற முறையில பிரச்சாரம் செய்வதாக காங்கிரஸ் கட்சியில குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார், உங்க கருத்து என்ன சார்? அதாவது பிரதமர் குற்றச்சாட்டு வைக்கிறார், இல்ல பிரதமர் மீது குற்றச்சாட்டா, எதை சொல்றீங்க? இல்ல சார், பிரதமர் வெறுப்பு பிரச்சாரம், அதாவது இஸ்லாமியர் குறித்து வெறுப்பாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து காங்கிரஸார் குற்றம் சுமத்திட்டு வர்றாங்களே சார். இல்ல, அதாவது காங்கிரஸ் தொடர்ந்து இடஒதுக்கீடு தரதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ம். அதாவது இஸ்லாமியர்களுக்கு, அதாவது சிறுபான்மையர்களே குறிப்பிட்டதாக இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தரணும்னு சொல்றாங்க. அதை இன்னைக்கு தேதியில இந்திய அரசியல் சட்டம் பிரகாரம் நீங்க பண்ண முடியாது. இந்திய அரசியல் சட்டத்துல ரொம்ப கிளியரா இருக்குது, எந்த விதமாக மத அடிப்படையில நீங்க இது தர முடியாது. நீங்க அதாவது இடஒதுக்கீடு ஜாதி, அது ஜாதியில ரொம்ப பின்தாங்கிய, ரொம்ப பொருளாதார காரணத்தினாலும் சமூகத்துல இருக்கிற இதுல பிரச்சனைகளாலும் பின்தாங்கிய ஜாதிகளுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் என்று இன்றைய அரசியல் சட்டம் கிளியரா சொல்லிக்குது.
கான்ஸ்டியூஷனோட ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டாக்டர் அம்பேத்கரே அதுதான் சொன்னார். மத அடிப்படையில கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது காங்கிரஸ் தொடர்ந்து ஏதாவது ஒரு விதத்துல இஸ்லாமியர்களுக்கு இட ஒதுக்கீடு தரும். ஆந்திரால முயற்சி பண்ணாங்க. அதுக்கு முன்பு கர்நாடகால முயற்சி பண்ணாங்க. அது கோர்ட்ல இதாச்சு. ஏதோ ஒரு விதத்துல அது தரேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் பிரதமர் ரொம்ப கிளியரா வந்து காங்கிரஸ் ஒரு விதமாக ஒரு எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி கேள்வி கேட்டார். நீங்க கூட சொல்லுங்க இட ஒதுக்கீடு எப்படி தரப்போறீங்க? அடிப்படையில் தர முடியாது. அப்ப எதுலயும் தருவீங்க? எப்படி தருவீங்க? இல்ல பலமுறை காங்கிரஸ் இருக்கும் பொழுது முயற்சி நடந்திருக்கு. ஓபிசியில இருக்க 27% எப்படியாவது நுழைத்துடலாமா? ஆனா காங்கிரஸ் முயற்சி பண்ணிட்டு வர்றது அது உண்மைதான். இங்க பாருங்க, ரங்கராஜ் மிஸ்ரா ஒரு கமிஷன் போட்டாங்க. அந்த கமிஷன்லயும் அதே தான் சொன்னாங்க. அதாவது ஒரு 10% இஸ்லாமியர்களுக்கு தரணும். அதாவது இஸ்லாமியர்களும் எளிமையிலேருந்து வெளியில வர வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு எல்லா விதமான சந்தர்ப்பம் இதெல்லாம் கிடைக்கணும். இதுல ஒரு மாற்று கருத்து இருக்காது. ஆனா அதே நேரத்துல எப்படி நீங்க இது குடுப்பீங்க? இட ஒதுக்கீடு எப்படி குடுப்பீங்க? அததான் பிரதமர் எடுத்து சொன்னார். அப்படி குடுக்க போறீங்கன்னா, நீங்க வேற ஏதோ விதமா கொண்டு வரீங்க. நேர்முகமாக சொல்லாம, நீங்க வேற ஏதோ விதமா கொண்டு வரீங்க. அப்படி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டவர் யாரு? ஏன்னா கூடவே காங்கிரஸ் இன்னொரு விஷயம் சொல்றாங்க. நாம 50% ஏத்திருவோங்கிறாங்க. அப்ப எப்படி ஏத்துவீங்க? இந்திய அரசியல் சட்டத்த மாத்தணும். அப்ப மாத்தினானா ஏத்துவீங்க. அப்ப இவங்களுக்கு தனியா கொண்டுருவீங்களா? இல்ல இந்தியன் அரசியல் சட்டத்துல நீங்க இனிமே என்ன சொல்லப் போறது காங்கிரஸ்? மத அடிப்படையில கொண்டு வரணும். இதுல என்ன ஒரு பிரச்சனை சரத்குமார் என்னன்னா, மத அடிப்படையில ஏன் இட ஒதுக்கீடு குடுக்கக்கூடாது? ஏன் நம்ம இந்திய அரசியல் சட்டத்தை எழுதின அந்த காலத்துல இருந்தவங்கலாம் ஏன் இத வந்து கூடாதுன்னு ஏன் சொன்னாங்க? காரணம் என்னன்னா, 1947ல இந்தியாவும் பாகிஸ்தானும் மத அடிப்படையில தான் பிரிவினை ஆச்சு. அந்த பிரிவினைக்கு பாருங்க, அதுக்கு முன்பு அது பிரிவினை ஆவதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் லீக் அப்ப இருந்த முஸ்லீம் லீக் தொடர்ந்து இதுதான் பண்ணாங்க. இஸ்லாமியர்களுக்கு தனி இடம் ஒதுக்கீடு குடுன்னு முதல்ல ஆரம்பிச்சுட்டு, அது வந்து ஒரு மகா பிரிவினைக்கு போய் முடிஞ்சிச்சு. இந்த மாரி திருப்பி திருப்பி இப்படி ஆச்சா என்ன ஆகும்னா, திருப்பி இதே இது கன்டின்யூ ஆகும். பாருங்க முதல்ல இட ஒதுக்கீடுன்னு ஆரம்பிக்கும். அப்புறம் இஸ்லாமியர்கள் தனியா அதிகமா இருக்கிற இடங்கள தனியா பண்ணு. இந்த மாரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரேடியா முற்றுப்புள்ளி அப்ப வச்சாங்க. இப்ப காங்கிரஸ் எதுக்கு இந்த மாரி திருப்பி கொண்டு வர பார்க்குறாங்கங்கிறத பிரதமர் எடுத்து சொன்னார். அத சொன்னத தான் இவங்க சொல்றாங்க, இல்ல நீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிர்த்து சொல்லல சொல்றீங்க. இஸ்லாமியருக்கு எதிர்த்து நீங்க ஒரு இந்த பேச்சு பேசுறீங்க. இப்படிலாம் குற்றச்சாட்டு. ஆனா உள்ள விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது தொடர்ந்து ஒரு முடியாத காரியத்தை எப்படி முடியும்னு காங்கிரஸ் சொல்லிட்டு போகுது. எதுக்கு இஸ்லாமியர்களுக்கு இந்த மாரி ஒரு அஷ்யூரன்ஸ் குடுக்குறாங்க. நாங்க எப்படியாவது இட ஒதுக்கீடு கொண்டு வந்துருவோம். அது வெளிப்படையா சொல்லாம ஒரு வேற விதமா சொல்றாங்க. கேட்டா நாங்க எல்லாருக்கும் செய்வோம். தலித்துக்கும் செய்வோம். பழங்குடியினருக்கும் செய்வோம். பின்தாங்கிய ஜாதிகளுக்கும் செய்வோம்னு சொல்றாங்க. ஆனா இஸ்லாமியர்களும் அதுல நுழைச்சுக்கிறாங்க. ஏன்னா இஸ்லாமியர்களும் ஓபிசிஸும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர் வரத்துக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் தான் இங்க ஆட்சி பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க ஆளும் இதுவா இருந்தாங்க, கம்யூனிட்டியா இருந்தாங்க. ஸோ அதனால இத பிஜேபி தொடர்ந்து எதிர்த்து வராங்க. காரணம் 1947ல முன்பு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர் இத என்கரேஜ் பண்ணாங்க. முஸ்லிம்ஸ்க்கு தனியா சீட்டு குடுக்குது. அப்புறம் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். அதாவது எவ்வளவு ஜனத்தொகையோ அவ்வளவு இடம் குடுக்கணும்னு. இததான் ராகுல் காந்தி சொல்லிட்டு போறாரு. ஜித்னி ஆபாதி உத்னி ஹக்குங்கிறார். அதாவது எந்தெந்த ஸ்லோகன்ஸ்ல 1947 முன்பு இந்தியாவில எப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டதோ, அதாவது இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு, இஸ்லாமியர்களுக்கு தனி மாநிலம், இந்த மாரி விஷயங்கள் திருப்பி வரக்கூடாது. திருப்பி அந்த மாரி வந்ததுன்னா இந்தியா ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா 1947ல பார்த்தீங்கன்னா 50 லட்சம் பேர் மக்கள் இங்கேருந்து அங்க போனாங்க, அங்கேருந்து இங்க வந்தாங்க. அதுல பல குடும்பங்கள் பிரிஞ்சு போச்சு. பல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடீஸ்க்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சு. பல லேடீஸ் எல்லாம் ரேப் ஆனாங்க, கொலை செய்யப்பட்டாங்க, பல விஷயங்கள் நடந்தது. அதெல்லாம் மீண்டும் இந்த மாதிரி பார்ட்டிஷன் ஐடியா வரக்கூடாது. பார்ட்டிஷன் நடந்ததே ஒரு துக்கமான விஷயம். அது ரொம்ப கொடுமையான விஷயம். அதனால தான் பிரதமர் அதை எதிர்த்து அந்த மாதிரி சொல்லியிருக்கு. சமீபத்துல பாத்தீங்கன்னா கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் வந்து டிஃபேக் செய்த வீடியோ வந்து இணையத்துல வைரலாகி வந்துச்சு. இது தொடர்பாக வந்து 2 பேரை வந்து கைது செஞ்சிருந்தாங்க. இதுல வந்துட்டு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கும் வந்துட்டு தொடர்பு இருப்பதாக தகவல்லாம் வருகிறது சார். உங்க கருத்து? சரத்குமார்,
தொடர்ந்து ஒரு காங்கிரஸ் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. என்னன்னா, பிரதமர் எதிர்க்கிறது இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு. எது இந்திய அரசியல் சட்டத்துல அனுமதி கிடையாது. ஆனா காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு மாசத்துக்கு மேல காங்கிரஸ் தலைவர்கள்லாம் பிரச்சாரத்துல பிஜேபிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இடஒதுக்கீடு போயிடும், எல்லா ரிசர்வேஷனும் போயிடும்னு ஒரு பொய் பிரச்சாரம் பண்றாங்க. இந்த பொய் பிரச்சாரத்துல பாருங்க, இந்த மாதிரி ஃபேக் வீடியோலாம் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஃபேக் வீடியோவோட டாக்டர்ட் வீடியோ. நீங்க பாருங்க, உள்துறை அமைச்சர் தெலங்கானாவில் பேசும் பொழுது என்ன சொன்னாரு? ஒரு பொழுது இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு நாங்க அனுமதிக்க மாட்டோம். அப்படி ஏதாவது கட்டாயம் அதை எடுத்துருவோம். ஆனால் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஓபிசி அவங்களுக்கு இது தொடரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா அதை என்ன பண்ணாங்க, அதை எடிட் பண்ணி அது அது அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாய்ஸ் எடிட் பண்ணியிருக்காங்க. அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே தலித்துக்கும் பழங்குடியினருக்கும் ஓபிசிக்கும் எல்லாருக்கும் ரிசர்வேஷன் போயிடும்னு ஒரு பொய் இதை இது பண்ணியிருக்காங்க. அதனால தான் அது மேல உடனடியா பிரதமர் ரொம்ப சீரியஸா எடுத்துன்னு அதுல நடவடிக்கை எடுத்தாரு. அதனாலதான் டெல்லி போலீஸ் நோட்டீஸ் போட்டிருக்காங்க. குறைஞ்ச ஒரு 20 பேர்கிட்ட என்கொயரி போயிருக்கு. அதுல பல பேர் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி சார்ந்தவங்க, சமாஜ்வாதி பார்ட்டி கட்சி சார்ந்தவங்க. அதாவது பிஜேபி வந்ததுன்னா இடஒதுக்கீடு போயிடும்னு ஒரு பொய் பிரச்சாரத்துல அதுக்காக இந்த வீடியோ உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அண்ட் இதுல பல காங்கிரஸ் தலைவர்கள், காங்கிரஸோட சோசியல் மீடியா டீம் அவங்க தான் இதெல்லாம் தயார் பண்ணாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. ஓகே சார். காங்கிரஸ் தொடர்ந்து இதே பிரச்சாரத்தை தான் கையெடுத்துட்டு இருக்கா சார் அங்க வட மாநிலத்துல பொறுத்த வரைக்கும்? ஆமா. ஏன்னா அவங்க என்ன திருப்பி திருப்பி சொல்ல விரும்புறாங்க. ஏன்னா பாருங்க, ஏன்னா பிஜேபி கடந்த 20 ஆண்டு காலத்துல 25 ஆண்டு காலத்தை பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட சப்போர்ட் தலித் கம்யூனிட்டில அதிகமா இருக்கு. இப்ப இப்ப இருக்கிற இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா நிறைய தலித் கம்யூனிட்டி, தலித்தை சார்ந்தவங்க கேண்டிடேட் போட்டது பாத்தீங்கன்னா பிஜேபி தான். ஓபிசிஸ் பாத்தீங்கன்னா பிஜேபி தான். அப்போ அதுக்கு முன்பு பாத்தீங்க கூட 2014 சரி 19 சரி அதிகமாக எம்பி ஜெயிச்சு வந்ததுல பாத்தீங்கன்னா பிஜேபியோட எம்பிஸ்ல பல பேர் தலித் சமுதாயம் இல்ல ஓபிசி சமுதாயம் சார்ந்தவங்க தான், இல்ல நம்ம பழங்குடியினரா இருப்பாங்க. பிஜேபிக்கு முன்னாடியே சப்போர்ட் இருக்கு. காங்கிரஸுக்கு வருத்தம் என்னன்னா, எப்படியாவது பிஜேபியோட செல்வாக்க குறைச்சாதான் நம்ம இந்த இடத்த பிடிக்க முடியும். அது எப்படி பிடிக்கிறது? அது எப்படி பிடிக்கிறதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கலப்புறாங்க. இல்ல வந்தா இது போயிடும், வந்தா அது போயிடும். பட் உண்மையை பார்த்தீங்கன்னா அது உண்மை இல்லை. அது யாரும் பண்ண முடியாது. அதனால தான் பிரதமர் திருப்பி திருப்பி என்ன சொன்னாரு, யாருமே அம்பேத்கரே வந்தாரு அதை எடுக்க மாட்டாரு. பாருங்க, அம்பேத்கரே சொல்லும் போது என்ன சொன்னாரு, இட ஒதுக்கீடு 10 வருஷத்துக்கு, அப்புறம் 10 வருஷமா அது நீடிக்கப்படும் தேவையானா. இன்னும் தேர்தல் நீடிக்கிட்டு தானே இருக்குது. யாரும் அதை அதை எடுக்கிறதுக்கோ அதை ஒழிக்கிறதுக்கோ ஒண்ணுமே யாருமே அந்த மாதிரி சொல்ல. அது மாதிரி ஒரு அரசியல் கட்சிகள் எந்த கட்சியும் அதுக்கு கிடையாது. அப்போ எதுக்கு பிஜேபி பண்ணுன்னு போய் பிரச்சாரம் நடக்குது? எப்படியாவது பிஜேபிக்கு செல்வாக்கு குறையுமா? இந்த வீடியோ எல்லாம் இந்த மாதிரி டாக்டர்ட் வீடியோ பார்த்து யாருக்காவது மைண்ட் மாறுமா? பிஜேபி எதிர்த்து ஓட்டு போடுவாங்களான்னு சொல்லிட்டு இதை பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ்கார். ஓகே சார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த அமேதி தொகுதியில ராகுல் காந்தி நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல், இல்ல பிரியங்கா காந்தி நிற்பாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்துச்சு. இன்று பாத்தீங்கன்னா அது உறுதி செய்யப்பட்டு ரேபரேலியில நின்று அதுல மனு தாக்கலும் செஞ்சிருக்காரு சார் ராகுல் காந்தி. ஏன் அமேதியை விட்டு ரேபரேலியை தேர்ந்தெடுத்தாரு சார்? காங்கிரஸ் தோத்துட்டு பயம் வந்துருச்சுங்களா? கட்டாயமா, சந்தேகமே இல்லை. அதாவது அமேட்டியில போன தடவை தோத்த பிறகு ஸ்மிருதி இரானி அவங்கள தோக்கடிச்சாங்க இல்லையா, 55,000 ஓட்டுல தோக்கடிச்சாங்க. அதுக்கு பிறகு அமேட்டியில இருக்க அவங்களுக்கு இஷ்டமே இல்லை. நீங்க அதுவும் பார்த்திருப்பீங்க. அந்த நேரத்திலேயே சரி நம்ம சேஃப் சீட்டா வயநாடு போயிடலாம். வயநாடுல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிற ஒரு பாராளுமன்ற தொகுதி. அதுல போன தடவை 4 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சாரு. பட் அங்கே என்ன பாத்தீங்கன்னா, அங்க ஜெயிச்ச பிறகு இந்த தடவை அங்கேயே பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன காரணம் என்னன்னா, அங்க சிபிஎம் ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட்டிருக்காங்க, பிஜேபி ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது லெப்ட் இடதுசாரி கட்சிகள் கேண்டிடேட் பாத்தீங்கன்னா அது அன்னி ராஜா, அதாவது டி ராஜா, சிபிஐ தலைவர் டி ராஜாவோட மனைவி. அதே மாதிரி பிஜேபியோட கேரள தலைவர் சுரேந்திரன் அங்கேருந்து நிற்கிறாரு. ஸோ இந்த தடவை வயநாடுலயே ரொம்ப டஃபா இருக்குது. இருந்தும் அவர் ராகுல் காந்தி அந்த இடத்த விட இஷ்டப்படலை. ஆனா அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சிக்குள்ள என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்க அமேட்டிக்கு விட்டு கொடுக்க கூடாது, அமேட்டியில நீங்க நிக்கணும் அப்படின்னு வற்புறுத்திட்டே இருந்தாங்க. ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க காங்கிரஸ். அப்புறம் சரி இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம், 26ஆம் தேதி வயநாடுல தேர்தல் முடிந்த பிறகு ஒரு முடிவு. அதுக்கு முன்னாடி நீங்க இங்க நிக்க போறேன்னு சொன்னீங்கன்னா அங்க இடதுசாரி கட்சிகளும் பிஜேபி ஆரம்பிச்சிருவாங்க.
பாரு இப்பவே விட்டுட்டு போறாரு. ஏன்னா அது இருந்த பிரதமர் முன்னாடி சொல்லிட்டாரு, ம். 26க்கு அப்புறம் அவர் வயநாட்டுல இருக்க மாட்டார். அதே மாதிரிதான் ஆயிருக்கு. ஆனா இதுல ம். என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, 26ஆம் தேதிக்கு பிறகு 27ஆம் தேதி காங்கிரஸ் ஓட தேர்தல் குழு மீட்டிங் நடக்குது. ம். மீட்டிங்ல அவங்க எல்லாரும் அப்பீல் பண்ணாங்க, நீங்க நில்லுங்க, ம். நீங்களும் நில்லுங்க, பிரியங்கா காந்தி நில்லுங்க. ஆனா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி நிக்க கூடாது. என்ன அதாவது காரணம் சார் அது? ம். ஆமா மாட்டான்ட்டாரு. ராகுல் ம். காந்தி எதிர்த்தாரு. பிரியங்கா காந்தி நிக்க கூடாது. எனக்கும் இப்ப இஷ்டம் இல்ல. உத்தரப்பிரதேஷ் ஏன்னா பாருங்க வயநாடு போன பிறகு பல விஷயம் சொன்னாரு. எனக்கு தென்னிந்தியா ஓட்டர்ஸ் தான் பிடிச்சிருக்கு. வட ம். இந்தியா ஓட்டர்ஸ் பிடிக்கல. அப்படி ம். இப்படிலாம் சொன்னாரு. இப்போ அப்படி இருக்கும்போது பிரஷர் பில்டப் ஆயிட்டே போகுது கட்சியில. ம். நேத்திக்கு கூட பாருங்க, நேத்திக்கு இரவு வரையிலும் ஒரு முடிவு எடுக்க முடியாம தான் வியாழன் இரவு வரையிலும் முடிவெடுக்காம இது. இந்த நேரத்துல சில காங்கிரஸ் தலைவர் சரி சோனியாட்ட போய் சொன்னாங்க. ம். சோனியாவும் ராகுல் காந்தி நீங்க பாருங்க நில்லுதான் ஆனோம் நீ நிக்கலைன்னா நல்லா இருக்காது. இது நம்ம குடும்ப ம். தொகுதி. அமேட்டியும் சரி, ராய்பரேலியும் சரி. ம். பிரியங்காவாவது நிக்க விடுன்னா, இல்ல கூடாது அப்படின்னாரு. இத இடம் என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, சில காங்கிரஸ் தலைவர்கள்லாம் பார்த்தாங்க, இவர் நம்ம சொன்னா கேட்க மாட்டாரு. ம். நம்ம அகிலேஷ் யாதவ்ட்ட பேசிட்டாங்க. ம். முன்னாள் உத்தரப்பிரதேஷ் முதல்வர் அகிலேஷ் அகிலேஷ். யாதவ்ட்ட ம். பேசி சமாஜ்வாதி தலைவர்ட்ட ஏன்னா அவர் விட்டு கொடுத்திருக்காரு. ம். ம். அமேட்டியும் ராய்பரேலியும் காங்கிரஸ்க்கா விட்டு கொடுத்திருக்காரு. அவர்ட்ட பேசி நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு. அப்போ ம். அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்திட்ட பேசுறா போல. இந்த ம். மாதிரி நீங்க கண்டெஸ்ட் பண்ணாம இருக்காதீங்க. இது உங்க குடும்ப தொகுதி. ம். ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ அடுத்த விஷயம் கண்டெஸ்ட் பண்ணுங்க. அப்படி ம். பண்ணுங்க சொல்லும்போது ராகுல் காந்தி சொன்னார் நான் அமேட்டில இருந்து பண்ண மாட்டேன். சரி நீங்க ராய்பரேலியில பண்ணுங்க. ஏன்னா ராய்பரேலி 2019ல கூட சோனியா காந்தி ஜெயிச்சாங்க. ம். அதாவது மோடி அலை ஓஞ்ச போது கூட அதாவது மோடி அலை இது பாஞ்சுட்டு இருக்கும்பொழுது கூட ராய்பரேலியில காங்கிரஸ் ஜெயிக்க முடிஞ்சது. ஸோ ம். அதனால அது ஒரு சேஃப் சீட் தான். ராய்பரேலி அங்க நிற்கலாம் அப்படின்னு ம். சொல்லி ஒரு விதமாக ராகுல் காந்தியை பர்சுவேட் பண்ணி இப்ப இப்ப நிக்க வச்சிருக்காங்க. ஆனா இல்ல நிக்க வச்ச எதற்கு பிறகு இப்ப ம். நிக்க வச்ச எதற்காக பிறகு சார்? ம். இல்ல பேசுங்க சார். அமேட்டில யார் நிக்கிறது? அமேட்டில ம். யார் நிக்கிறது பார்த்தாங்க. சரி சோனியா காந்திக்கு வேலை செஞ்சிருந்த கிஷோர் ம். லால் சர்மாங்கிறவர் அவர் தான் இந்த தொகுதியெல்லாம் பார்த்துப்பாரு. அவரை நீங்களும் நில்லுங்கன்னு சொல்லிட்டாங்க ம். அமேட்டியில. ஆனா 25 வருஷம் பிறகு முதல் முறையாக அமேட்டியிலேருந்து காந்தி ம். குடும்பத்திலேருந்து யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப எதற்காக சார் ஒரு பிரியங்கா காந்தி வந்து நிக்க வேணாம்னு ராகுல் காந்தி வந்து ஒதுக்குறாரு? காரணம் என்ன சார்? வெற்றி பெற்றா இன்கேஸ் காங்கிரஸ்லும் ஒரு கூடுதல் பலமாக இருக்கும் அது. அமேதி தொகுதியில வெற்றி பெற்றாங்கன்னா. இதுதான் யாருக்குமே புரிய மாட்டேங்கிறது. அவர் என்னவோ ம். பாருங்க, உத்தரப்பிரதேஷ் ஏஐசிசி ஜெனரல் செக்ரட்டரியா இருந்து உத்தரப்பிரதேஷ் மாநில சட்டசபை தேர்தல் 2022ல அவர் தான் பார்த்தார். ம். பிரியங்கா தான் சார்ஜ்ல இருந்தாங்க. ஆனா காங்கிரஸ்க்கு ஏற்பட்ட இது என்ன பார்த்தீங்கன்னா, இழிவு என்னன்னா 425 தொகுதி மேல இருக்குது அங்க. ம். ஆனா அதுல 400 தொகுதியிலே காங்கிரஸுக்கு டெபாசிட் போயிடுச்சு உத்தரப்பிரதேசத்துல. ம். அதுக்கு பிறகு பிரியங்கா காந்தி பதவியிலிருந்து ராஜினாமா செய்தாங்க. இப்ப மல்லிகார்ஜுன் கர்கே தலைவரான பிறகு காங்கிரஸ் தலைவராக மீண்டும் புது ஆபீஸ் பேரர்ஸ் லிஸ்ட் போடப்பட்டது. அதுல பிரியங்கா காந்தியை திருப்பி ஜெனரல் செக்ரட்டரியா போட்டாங்க. அதுல ராகுல் காந்தி சொன்னாரு அவங்களுக்கு ஒன்றும் வேலை கொடுக்காதீங்க. ஏதோ விதத்துல ராகுல் காந்தி எதிர்த்துட்டே இருக்காரு. கட்சியில என்ன நினைக்கிறாங்க, ஒருவேளை பிரியங்கா காந்தி நல்லா செயல்பட்டுட்டாங்கன்னா திருப்பி தன் மேல ஒரு கேள்வி வருமோ, அதனால இவர் எதிர்க்கிறாரான்னு ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல சோனியாவும் முதல்ல சொன்னாங்க இல்ல ராகுல் காந்தி பண்ணட்டும், பிரியங்கா நீ ராகுல ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ம். அத ஆனா எந்த காரணத்திலயோ கொண்டு பார்த்தீங்கன்னா இப்ப ராகுல் காந்தி பிரியங்காவை இந்த தடவை ம். தேர்தலில் நிக்க வேண்டாம் தான் ஒரு இதுவா இருக்காரு. அதனால தான் பிரியங்கா நிக்க முடியல. ஸோ பிரியங்கா என்ன சொன்னாங்க, சரி நான் நிக்காட்டி பரவாயில்ல, நான் அண்ணா உங்களை நான் ஹெல்ப் பண்றேன். அதை தவிர்த்து ம். நாடு முழுவதும் எங்க பிரச்சாரம் செய்யணுமோ நான் பிரச்சாரம் செய்யறேன்னு பிரியங்கா காந்தி ஒத்துவிட்டாங்க. ம். ஆனா கட்சிக்குள்ள வருத்தம். பிரியங்கா காந்திக்கு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். பிரியங்கா காந்திக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. அண்ட் ம். அமேட்டிகர் தொடர்ந்து 25 வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க 2000 அதாவது 2004ல இருந்து வரையில் சோனியா காந்தி தான் அதை ரெப்ரசென்ட் பண்ணாங்க. ம். முதல் முறையாக 99ல ஜெயிச்சு வந்த பொழுது சோனியா காந்தி அவங்க ம். இதுல அமேட்டியில தான் ஜெயிச்சாங்க. அது பிறகு ராய்பரேலிக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. ஸோ 25 வருஷமா இருக்கு இந்த கான்ஸ்டிடுவன்சி. ம். பட் ராகுலுக்கு அமேட்டி கிட்ட போறதுக்கு பயமா இருக்கு. திருப்பி ஸ்மிருதி இரானி நம்மளை தோக்கடிச்சிருவளோ. ஆனா ராய்பரேலி நீங்க பயப்பட வேண்டாம் ம். அப்படின்னு கட்சிக்குள்ளேயும் சரி கட்சி வெளியிலையும் சரி அகிலேஷ் யாதவும் எல்லாரும் சொன்ன பிறகு ஒரு விதமா ஒத்துன்னு இருக்காரு சார். ஓகே சார்.
இப்போ ராகுல் காந்தி போட்டியிடுற வயநாட்டிலயும் சரி, இப்போ ரேபர்லயும் சரி சார், அமோகமா வெற்றி பெற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் கூறுகிறாரு. மக்களோட மனநிலை என்னவா இருக்கு சார்? உங்க கருத்து என்ன சார்? இல்லைங்க, வயநாடுல ம், பாருங்க, கடைசி நாள்ல அவர் இல்லவே இல்லை அங்க ராகுல் காந்தி. ம், ஏதோ விதத்துல ஒரு அதிருப்தி ஆயிட்டாருன்னு தான் கேள்விப்பட்டோம். எந்த ம், மேட்டர் தெரியல. ஆனா இந்த தடவை டஃப்பா போகுது. ஏன்னா பாருங்க, பினராயி விஜயன் முதல்ல இருந்து கேரளா முதல்வர் விடாம தாக்குதல் பண்ண ராகுல் காந்தி மேல. ம், ராகுலும் திருப்பி தாக்கினாரு. ஸோ இடதுசாரி கட்சிகளுக்கும் காங்கிரஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தடவை போட்டி பயங்கர போட்டி. இந்த போட்டி வந்து எப்படி போகும்? அதுவும் இது வந்து திரிகோண போட்டி. பிஜேபி, ம், லெஃப்ட் ஃப்ரண்ட், காங்கிரஸ். அதனால ஒரு கேள்விக்குறி வந்துருத்து. ஓ, வயநாடு சேஃபா இல்லையோன்னு ஒரு சந்தேகம். ம், அதுக்கு பிறகு இப்ப பாருங்க, ராய்பரேலியில திருப்பி நிற்கும் பொழுது திருப்பி அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல சேஃபா தான் இருக்கு, நீங்க வாங்க நில்லுங்க. கட்சி ம், தலைவர்கள் கூறிய பிறகுதான் ஒத்துட்டு இருக்காங்க. இப்போ கேள்வி கேட்டீங்கன்னா, இப்ப 2 இடத்துலயும் அதாவது 3 விஷயம் நடக்க போகுது. ம், அதாவது 3ல ஏதாவது ஒண்ணு நடக்கும். எய்தர் வயநாடுல ஜெயிப்பாரு, ராய்பரேலியில தோப்பாரு. ம், அப்ப வயநாடு ஜெயிச்சுட்டா வயநாடு தொடர்ந்து அங்கதான் எம்பியா இருப்பார். ஒருவேளை 2த்துலயும் ஜெயிக்கிறாரு வச்சுக்கோங்க. வயநாடுலயும் ஜெயிக்கிறாரு, ராய்பரேலியும் ஜெயிக்கிறாரு. எந்த தொகுதியை வச்சுப்பாரு? ம், அதுல சந்தேகம் இல்லாம அவர் வயநாட விட்டுருவாரு. ராய்பரேலி தான் வச்சுப்பாரு. ஏன்னா காங்கிரஸ் திருப்பியும் மீண்டும் இந்தியாவில் ரிவைவ் ஆனோம்னா உத்தரப்பிரதேசத்துல தான் ரிவைவ் ஆனோம். ம், அப்படி ரிவைவ் ஆனோம்னா அவர் ராய்பரேலி தான் வச்சுப்பாரு. ஆனா 3வது சிச்சுவேஷன் பாருங்க. ம், வயநாடுலயும் தோத்து போறாரு, ராய்பரேலி தோத்து போறாரு. அப்ப என்ன ஆகுது? அப்ப என்ன மாதிரி மூடு வரும்? இப்ப பாருங்க, அவருக்கு ஒண்ணே ஒண்ணுங்க. சோனியா, சோனியா, ம், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, இந்த காந்தி குடும்பத்தினருக்கு என்னன்னா, தேர்தல்ல தோல்வி அடையிறது அவங்களுக்கு தாங்க முடியாத ஒரு விஷயம். ம், ஏன்னா சோனியா காந்தியே ராய்பரேலியிலேருந்து நகர்ந்தது. ராஜ்யசபாக்கு போயிட்டாங்க இல்ல, ராஜ்யசபா மூலமா எலெக்ட் ஆயிட்டாங்க. ஏன் நான்தாங்க? இவ்வளவு நல்ல நிலைமை இருந்ததுன்னா திருப்பி நிற்கலாமே. ம், ஆனா அப்பப்போ உடம்பு சரியில்லைன்னு ஒரு காரணத்தை காட்டியிருந்தாங்க. ஆனா ம், உடம்பு சரியில்லைன்னா அப்ப ராஜ்யசபால ஒண்டி வந்து எப்படி உடம்பு மெயின்டைன் பண்ண போறீங்க? அதுல இருந்து ஒண்ணு தெரியுது சரத், என்னன்னா சோனியா காந்தி ராய்பரேலியில் நிற்க இஷ்டப்படல. காரணம், போன தடவை பாத்தீங்கன்னா இது குறைஞ்சு போச்சு. ம், அதாவது மார்ஜின் குறைஞ்சு போய் 1,27,000 என்ன சொச்சம் தான் ஆச்சு. ம், அவங்கள அந்த மாதிரி கொண்டு வந்து அவருக்கு எதிர்த்துவர் தான் இந்த தினேஷ் பிரதாப் சிங்கிறவர். யார் இன்னைக்கு ராய்பரேலியில பிஜேபி கேண்டிடேட்டா நிற்கிறாரு. அவர் 2018 வரையில் காங்கிரஸ்ல இருந்தவர். அவர் தான் பிஜேபி போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு காரணம் வந்து சோனியா காந்திக்கு அவ்வளவு தைரியம் இல்லை ராய்பரேலியில. ம், அதே நேரத்துல பாருங்க, இந்த தேர்தல்ல பிரியங்கா போட்டிட்டு இருந்தால் இது அவங்களோட ம், முதல் போட்டியா இருக்கும். புள்ளையார் சுழி போடுற போட்டியா இருக்கும். ம், அதனால எடுத்த போட்டியிலேயே அங்க நின்று டவுட்ஃபுல்லா இருந்தா எப்படி நிக்கிறது? இதனால தான் வீட்லயே அம்மாவும் சொன்னாங்க, இல்லம்மா இப்ப வேண்டாம்மா, பேசாம இருமா. நீ முதல் முறையாக நின்று தோத்து போனா எவ்வளவு நம்ம குடும்பத்துக்கே ஒரு இதுவா இருக்கும். ஒரு சரியா இருக்காது. ஒரு பிளாக் மார்க் மாதிரி இருக்கும். அதனால இதாயிருக்கு. சார், ஓகே சார். வேற எதுவும் ஸ்பெஷல் தகவல் எதுவும் இருக்கா சார்? இல்ல, அதாவது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகுதான் நடக்க போறது விஷயங்கள் வெவ்வேறு இருக்குது. அதுல தமிழ்நாடு பர்டிகுலரா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பிரதமருக்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. தான் மீண்டும் அதே பதவிக்கு வரார். ம், அந்த 100 நாளுக்கு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு. என்னென்ன காரியங்கள்லாம் முதல் முறையாக திருப்பி ஸ்பீட் ஆரம்பிக்கணும். அதுல ஒரு ம், பெரிய டிசிஷன் என்ன கேட்டீங்கன்னா, ஊழல் கேசஸ் இருக்கு பாருங்க. ம், அந்த கேஸ் எல்லாம் தொடர்ந்து அதை பிக்கப் பண்ணி ஸ்பீட் பிக்கப் பண்ணி பண்ணணும். அப்படி ம், பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதி மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள், கேசஸ் எதெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் பெருசா போகும். பிரதமரே சொல்லிட்டு இருக்காரு, மீண்டும் வந்த பிறகு ஊழல் மீது ஒரு பெரிய போர் துவங்க போறது. ம். இவர் பிரதமர் விடாம சொல்லிட்டு இருக்காரு. அதனால ஜூன் 4க்கு பிறகுதான் பல பேருக்கு சில சங்கடங்கள் ஏற்பட போகிறது. தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சொல்றேன். தொடர்ந்து பேசுவோம். இதுவரை பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். வணக்கம்.